இப்போ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியா வர சொல்லிட்டாங்க. லிவிங் ஏரியாவுக்கு எல்லோரும் அசெம்பிள் ஆயாச்சு அந்த டாஸ்க்குக்கு. அரோரா லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பின்னாடி சோஃபாலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணாங்க. அப்போ சபரி அவர் பக்கத்தில் அவர் குடித்த கிளாஸை பக்கத்தில் வச்சுருப்பாரு. அந்த கிளாஸில் போய் அவங்க லேண்ட் ஆகிட்டாங்க. லேண்ட் ஆகி அப்படியே சபரி மடியில் விழுந்துருவாங்க. விழுந்துட்டு நல்லா வலிக்கும். அப்புறம் இப்படி செட் ஆகி உட்காந்துருவாங்க. உடனே பிக் பாஸ் வந்து கேட்பாரு, அரோரா ஆல் ஓகே அப்படின்னு கேட்பாரு. ஓகேன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே பிக் பாஸ் சொல்லுவார், இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அரோராவுக்கும் புரியலை, எனக்கும் புரியலை. அப்புறம் எல்லோரும் மேக்கப்னு ஏதோ சொல்கிறாங்க. மேபி மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் நடுநிலையாக நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க பேர் இல்லை, யார் அவங்க நல்ல ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை சொல்கிறாங்க. ஸோ டாப் 3 யாருங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் விக்ரம், கனி அண்ட் அமித், இவங்க 3 பேர்த்து தான் எல்லோரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த ரேங்கிங் டாஸ்க் ப்ரமோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த சண்டைகள் இனிமேல் வரும். அதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்